அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு உடனடியாக உதவியை கொடுக்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவசர தேவை அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, நபிமார்களுக்கும் வந்திருக்கு. அவங்களும் அவசர உதவியை அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்த்துருக்குறாங்க. அல்லாஹ் தாலாவும் உடனடியாக உதவிகளை கொடுத்துருக்குறான். ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். எது தெரியுமா? இந்த மாதிரி ரொம்ப அவசரமான ஒரு தேவை வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தேவையானத கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப துரிதமா வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அதனால கண்டிப்பா இந்த அவசர தேவையின் போது அல்லாஹ்வ மறந்துறாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு இந்த அவசர தேவைய கொடுத்ததற்கான காரணமே ரொம்ப சீக்கிரத்துல நீங்க அல்லாஹ்வ நெருங்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நெருக்கத்த நீங்க ஏற்படுத்துங்க. உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படி அல்லாஹ்விடம் இருந்த உதவிய அடைந்து கொள்ளக்கூடிய ஏராளமான அமல்கள் இருக்கு. என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. பீரியட்ஸ்லயும் நாங்க ஓதுற மாதிரி ஒரு திக்ர் சொல்லித்தாங்க. உதவிகள அல்லாஹ்விடமிருந்து பெறதுக்குன்னு. அப்போ இந்த மாதிரி எல்லா நேரத்திலயும், எல்லா காலத்திலயுமே அவசர உதவிக்கு ஓதக்கூடிய ஒரு துஆவ தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றது. ஒரு இடத்துல உட்காருங்க. நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு, அல்லாஹ்வ முன்னோக்கி, கிப்லாவ முன்னோக்கி உட்காருங்க. இந்த ஒரு அமல நல்ல முறையில நிறைவு செய்யுங்க. அவனிடத்துல அழுது மன்றாடி கேளுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவிய கொடுப்பான். மனிதர்கள் கிட்ட கேட்குற நேரத்த குறைச்சிட்டு, ரப்பு கிட்ட முன்னோக்கி ஓடுங்க. அவன்கிட்ட நீங்க ஒரு 5 நிமிஷம், இல்ல 10 நிமிஷம் நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா போதும். 10 வருஷத்த பிரச்சனை கூட 10 நிமிஷத்துல தீந்துரும். அந்த மாதிரி அல்லாஹ்வ எவ்வளோ நெருங்குறோமோ, அவ்வளோ விரைவா நம்மளோட துஆவ அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இப்ப அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல்ல கிப்லாவ முன்னோக்கி உட்காந்துக்கோங்க. நல்ல முறையில ஒழு செஞ்சிருக்கணும். யா ஹய்யு யா கையூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் 435 தடவை ஓதணும். ஆயத்துல் குர்சி 2 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. ஆனால் இந்த அமல்களை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 தடவை சலவாத் கம்பல்சரி நீங்கள் ஓதிடணும். 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடணும். அதை நீங்கள் வெறுமனே வாயில் சொல்லக்கூடாது. உணர்ந்து அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அட்கொடையை கொடுத்துருக்க அப்படின்றதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில், ரப்பே நீ இல்லைன்னா நான் இல்லை, எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக இருக்க. உன்னுடைய உதவியை கொண்டு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போவும் உன்னை எதிர்பார்த்து தான், உன் உதவியை எதிர்பார்த்து தான் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மனசில் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வார்த்தையும் இருக்கணும். அந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நீங்கள் அதை உணர்ந்து சொல்லுங்க அப்படிங்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி உணர்வாங்க. நீங்கள் எப்படி உணர்வீங்களோ அப்படி நீங்கள் உணர்ந்து சொல்லுங்க. அடுத்தது கண்டிப்பாக இஸ்திக்ஃபார 3 தடவை நீங்கள் ஓதியே இருக்கணும். இந்த 3 அமல் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்புறம் தான் இந்த அமலை நீங்கள் செய்யணும். இந்த அமல் இல்லை, எல்லா அமல்களையுமே அப்போ தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வேகத்தில் பதில் கிடைக்கும். சலவாத் ஓதிட்டாலே துஆ கபுல் தான். இன்னும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டாலும் கண்டிப்பாக துஆ கபுல் தான். அது மட்டுமல்ல, இஸ்திக்ஃபார ஓதிட்டாலும் நமக்கு துஆ கபுல் தான். அப்படி இருக்கும்போது இந்த 3யும் முடிச்சுட்டு, இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சீங்கன்னா, உடனே நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பதிலை எதிர்பார்க்கலாம். அதோட இந்த ஒரு திக்ரு சாதாரண திக்ரு கிடையாது. ரசூல்லா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. மகளே ஃபாத்திமா, எந்த நிலையிலும் இந்த திக்ரை நீ கைவிட்றாதமான்னு சொல்லி கொடுத்தது. இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி பெற்ற உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு. ஏன்னா இதில் யா ஹய்யூ யா கையூம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய இஸ்மே ஆசம் இருக்கு. இதனுடைய அர்த்தமே உதவியை கேட்கக்கூடிய வகையில தான் இருக்கு. உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடமே நான் உதவி கோருகிறேன். இந்த ஒரு திக்ர சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான். ஏன்னா ரசூல்லா பத்ர் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட இந்த திக்ர அவங்க கைவிடல. இந்த திக்ர தான் அவங்க பெருவாரியா ஓதிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்கள பார்க்கும்போதெல்லாம் இவங்க இந்த திக்ர்ல தான் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற நிலைமைய இவங்க சொல்ல வரும்போதெல்லாம் ரசூல்லா யா ஹய்யூ யா கையூம் தான் ஓதிட்டு இருந்தாங்க. அப்ப அவசர சூழ்நிலைக்கு நமக்கு உதவி தேடுறதுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு திக்ரு அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் 435 தடவை ஓதிட்டு, ஆயத்துல் குர்சி 2 தடவை ஓதிட்டு, உங்களோட துஆவ மன்றாடி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான்.
அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து 17 நாள் நியத்து வச்சு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமா இருந்தாலும், குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அன்பு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாளில் பலன் கிடைக்கலைன்னா 17 நாள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த 17 நாளுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல அல்லாஹ்வினுடைய உதவி இறங்கி இருக்கும். நீங்கள் இதை ஒரு தேவைக்காக ஓதலாம். பல தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கும். உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கலாம், உங்களோட நோய்களை தீர்க்கலாம், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அல்லாஹ்தாலா தீர்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க. இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஓதிட்டு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மக்களுடைய துவாவையும் கபூலாக்கு யா அல்லாஹ், என்னுடைய துவாவையும் கபூலாக்கு அப்படின்ற ஒரு துவாவை கேட்டுருங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுடைய துவாவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். உங்களோட துவாவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். அந்த ஒரு துவாவில் என்னையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு போட்டுருங்க. இதுபோல் சிறந்த வஜீஃபாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் A to Z எல்லா விஷயங்களுக்குமே இருக்குது. இந்த ஒரு கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் நாங்கள் இன்னும் வாங்கலை, எங்களுக்கு அவசியம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 கிதாபுகளும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் மில்லட் மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் உங்களோட முக அழகை பராமரிக்கக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட எல்லா பொருளுமே உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான சைடு எஃபெக்டோ கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த பொருளில் உங்களுக்கு எது வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.